மகிழ்ச்சி கொண்ட புரட்டாசி மாதத்தில் கடந்த பதிவிலே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் பார்த்தோம். பார்க்காதவங்க போய் அந்த பதிவை பார்த்துடுங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 ராசிகளுக்கு பார்க்க போகிறோம். இந்த 4 ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நாம் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புரட்டாசி மாதத்தில் சொல்ல போகிறோம். புரட்டாசி மாதம் நம்மளை ஒரு அளவுக்கு புரட்டி போட தான் போகுது. எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒன்று அலாட்டாக இருக்கணும். எப்போ வேணாலும் நல்லது கெட்டதுங்கிறது நம்மால் நடக்கக்கூடியது, நல்லதுங்கிறது நம்ம செஞ்ச காரியத்தினால் நடக்கக்கூடியது. அவசரப்பட்டுட்டோம்னா கெட்டது நடக்கும். ஒரு நேரம் அழகாக பேசியிருப்போம், அது நல்லதாக மாறி இருக்கும். அதனால் பக்கா பிளான் போடுறவங்களுக்கு தான் என்றைக்குமே நல்லது நடக்கும். என்றைக்கோ போட்ட ஒரு பிளான் இன்றைக்கி சக்ஸஸ் ஆக போகுது, என்றைக்கோ வச்ச விதை இன்றைக்கி அறுவடை ஆக போகுது. ஸோ புரட்டாசி மாதத்தில் இந்த 4 ராசிகளுக்கு நல்ல யோகம். விலைவாசிகள் கொஞ்சம் ஏறும். தாறுமாறாக கொஞ்சம் நம்ம ₹1 பணம் எடுத்துகிட்டு போனோம்னா ₹10 செலவு பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டு கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த 4 ராசிகளுக்கு ஏற்படும். கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதேமாரி கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். சின்னதாக ஒரு லாபம் வருதுன்னு நினச்சி பெருசாக நஷ்டத்தை சந்திச்சிடக்கூடாது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாராவது பகட்டாக பேசுகிறாங்கன்னா அவங்கள நம்பிடாதீங்க. அதாவது உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னாலும் நம்பிடாதீங்க. இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அவேர்னஸ் தேவை. சில காற்று மழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும். திடீர் மழை, திடீர் புயல் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. பிரபஞ்ச சக்தி கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்கும். கெமிக்கல் முக திரவங்கள், முகத்தில் பூசக்கூடிய திரவங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த 4 ராசிக்கும் நல்லது. வாங்க ஒவ்வொரு ராசியாக இந்த மாதம் என்னென்ன செய்ய போகுது, என்னென்ன கடைபிடிக்கணும், எப்படி இருக்க போகிறோம், எந்த சாமியை கும்பிட போகிறோங்கிறத சொல்லுவோம். முதல் விஷயம், சிம்ம ராசி. ராசிக்கு 2வது வீட்டிலே சூரிய பகவான். சூரியன் யாருங்க? உங்கள் சொந்தத்துக்கு சொந்த வீட்டுக்கார், உங்கள் ராசிக்கு சொந்த வீட்டுக்கார். அவர் 2வது வீட்டுக்குள்ளே வருகிறார். உங்கள் வீட்டுக்கு 2வது வீட்டில் தான் உட்கார்றார். அது புதனுடைய வீடு. சர்க்கார் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமாகும். கவர்மெண்ட் சிக்கல்கள்லாம் தீரும். சில அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க, அரசியல்வாதிகளை பகச்சிக்காதீங்க. வெளிப்படையாக நீங்கள் உம்முன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கம்முன்னு இருங்க. அப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் சிம்மராசிக்காரவங்க. அதை விட்டுட்டு வெளிப்படையாக உம்முன்னு இருந்துட்டு நம்ம உள்படையில் நம்ம படையை திரட்டுறதும் பிரச்சனையை உண்டாக்குறதும் இருந்தால் நம்ம காரியம் நடக்காது. அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மனசு வச்சாங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். யாரையும் பகச்சிக்காதீங்க. உங்களோட நல்ல பேரை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த எத்தனையோ கூகுள் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணுறோம், யூடியூப்லாம் க்ரியேட் பண்ணுறோம். ஏஐ வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம். நம்ம மனசை இப்போ ஒரு ஏஐ ஆக்கி இல்லாத ஒன்றை உருவாக்குங்க. எது இல்லாத ஒன்று? மகிழ்ச்சி, மற்றவங்கள பற்றி நமக்கு ஒரு கெட்ட எண்ணமே இருந்தாலும் அதை நல்ல எண்ணமாக உருவாக்கணும். கஷ்டம்தான். இந்த மாதத்தில் மட்டும் அதை கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும். ராசிக்குரியவன் 2ஆம் இடத்துல போய் நிற்கும் போது நம்ம அவமானப்படக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்? சில விஷயத்தை நமக்கு பிரச்சனைகளை உடனடியாக சிக்கல்களை தீர்த்துங்க. இன்னொருத்தவங்க பேரெல்லாம் வச்சு நீங்கள் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறன்ற பேரில் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யாரையாவது நினச்சி இறங்கிடாதீங்க. அவங்க நம்மளை கவுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. சிம்மராசிக்காரவங்க லீடிங்கில் இந்த மாதம் கண்டிப்பாக இருப்பீங்க. நல்ல செய்தி இந்த மாதத்தோட இறுதியில் வரும். புரட்டாசியோட இறுதியில் நல்ல செய்தி. மனசில் கொஞ்சம் கவலை அதிகரிக்கும். உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், துன்பம்னு சொல்லுவாங்க. சார் இது என்ன சார், ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை, எனக்கு உடம்பு சம்மந்தமாக இருக்குது, வெளியிலையும் சொல்ல முடியல சார் அப்படின்னு. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரிப்பு சம்மந்தமான விஷயங்கள், உடலில் எங்கேயாவது ரேஷிஷ், அரிப்பு, காலில் அரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சிம்மராசிக்கு நல்லது. பதற்றப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்து பேசுவது நல்லது. மகமாயி வழிபாடும் நாராயண வழிபாடும், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் மத்தாப்பு போல இருக்கக்கூடியவர்கள், பூத்திரி போல இருக்கக்கூடியவர்கள்,
இப்படி பத்துனதுன்னா அப்படி இருக்கும், அழகாக இருக்கும்ல, பூத்திரி மத்தாப்பு அது மாதிரி தன்னை அழகாக பிம்பங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். அப்போ உங்கள் ஆசைக்கு இந்த மாதத்தில் நிறைய வரவேற்பு கிடைக்கும். கன்னிராசியிலேயே சூரியன் வந்து உட்கார்றார். அப்போ கன்னிராசியிலே சூரியன் வந்து உட்காரும்போது அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் ஒரு வேலையை ஒரு 10 வேலை எடுத்துங்க, நல்ல கவனிங்க. நீங்கள் சேலத்தில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், பாண்டிச்சேரியில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் பெங்களூரில் இருக்கலாம். ஒரு வீட்டு வேலையாக இருந்தவட்டும் வெளி வேலையாக இருக்கட்டும், ஒரு லிஸ்ட்டு போட்டுங்க. இன்றைக்கி இப்படி கிளம்புறோம் 11 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு வருவோம், அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு ப்ரிப்பராக பிளான் போட்டு போங்க. இல்லைன்னா தேவையில்லாத அலைச்சல். 20 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருப்போம், 1.5 மணி நேரம் ஆயிருக்கும், திருப்பி உடனே 20 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய அலட்சியம், அதனால் அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்புண்டு. கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் பகையே வேண்டாம், எல்லாரையும் பயன்படுத்திங்க. சின்ன ஆட்களை கூட பயன்படுத்திங்க, வேலை ஆட்களை பயன்படுத்திங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. கௌரவம் பார்க்க வேண்டாம். சில பேரை கூப்பிட்டு இந்த வேலையை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள், செய்வாங்க. பாவம் பார்க்க வேண்டாம். இதை எப்படி அவன்கிட்ட போய் கேட்குறது, அவன் பாவமாச்சே, இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நமக்கு காரியம் நடக்கணும், காரியம் நடக்கிறது தான் நல்லது. காலு பிடிக்க சொல்லலை, ஆனால் கண்ணியமாக பார்த்தீங்கன்னா கடமை இன்னொருத்தவங்க தலையில் கட்டுங்க. அதுதான் கன்னிராசிக்கு இந்த மாதம் நல்லது. பயப்படாதீங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை ஹேர் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடி கொட்டுறது கொஞ்சம் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். முடி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு பெண்களுக்கு முகத்தில் இந்த மீசை தாடி அது மாதிரி சின்ன சின்ன முகத்தில் முடி ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதை பற்றி ரொம்ப கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறையா பூசிக்கிங்க பெண்கள். ஆண்களை பொறுத்தவரை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்ல பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும். இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். துலா ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இந்த சூரிய பகவான் உள்ள வரார். அதனால் கொஞ்சம் உடல்நலங்களில் ரொம்ப கவனம் தேவை. தீட்டு ஆச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், கடமை ரொம்ப பார்க்கணும். முக்கியமாக கேஷ் பத்திரமாக வச்சுங்க. இந்த பீரோலாம் திறக்கும் போது, பீரோலாம் யூஸ் பண்ணும்போது பணப்பெட்டிக்கு ஒரு மரியாதை கொடுங்க, பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க. ஆச்சாரம்னு சொல்கிறது அதுதான். ஏன்னா நம்ம கொஞ்சம் சுத்தபத்தம் இருக்க வேண்டிய அவசியம். கடமையேன்னு இருக்காமல் சுத்தபத்தத்தோடு இந்த மாதம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப விசேஷம். உடல் சுத்தம், மன சுத்தம், முக்கியமாக பீரோலாம் சுத்தமாக வச்சிங்க, அப்போ தான் நல்லது. இல்லைன்னா பணம் கையில் தங்காது, தேவையில்லாத செலவுகள் அதிகமாக வந்து கஜானா காலி அப்படின்னு வரும். மனசு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருங்க துளாராசிக்காரர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் தர்க்கம் பேசி வியாபாரம் பண்ண வேண்டாம். இருக்கிறத கிடைக்கிறத வாங்கிக்கிங்க, குறைந்த வாங்கிக்கிங்க, ரொம்ப நல்லது. முதலில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஆயில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிங்க. சாப்பிட்றவங்க ஆயில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிங்க. ட்ராவலில் போயிட்டு வரவங்க ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டுக்குங்க. அதுமாதிரி முடிஞ்ச வரைக்கும் காரு பஸ்ஸுலேயே போகிறதுக்கு பொது வெஹிக்கிள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, தனி வெஹிக்கிளில் போகிறத விட. அப்படியே தனி வெஹிக்கிளில் போகிறதா இருந்தால் ஒரு டிரைவர் போட்டு போகிறது ரொம்ப நல்லது துளாராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி சத்துருக்கள், தேவையில்லாத எதிரிகள் உருவாகுவாங்க. அதனால் யாருக்கிட்டையும் வம்பு பேச வேண்டாம். வருத்தங்கள் தான் அது மூலமாக மிச்சமாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் சிவா ராமா அப்படின்னு இருக்கிறது நல்லது. அதில் ராமா கிருஷ்ணான் இருக்கிறது ரொம்ப இன்னும் அழகு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நாராயண மந்திரம் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போனதப்பா, ரொம்ப சந்தோஷம் பெருகும். ஆமாம், ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை எதிர்பார்த்துருப்போம், அது பிரச்சனையே இல்லாமல் அழகாக முடிஞ்சிடும். பண வரவுகள் எதிர்பார்க்கும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், நல்ல மனுஷாலுடைய சந்திப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக இறுக்கமாக இருந்த நம்மளுடைய தொழிலில் நல்ல கொஞ்சம் மலர்ச்சி ஏற்படும். இப்போ புதுசாக நமக்கு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் பயமுறுத்தி இருக்கும். இப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வருமானம் சம்பந்தமான விஷயங்கள் விருச்சக ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் லாபம், எடுத்த காரியங்களில் சந்தோஷம், மனையாளோடு ஒரு சந்தோஷமான சந்திப்புகள். அதாவது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதல். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆனந்தம், இல்லறத்தில் இருக்காதவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகம், நாட்டம், பொது வாழ்க்கையில் ஈடுபாடு, அதன் மூலமாக சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படும். கழுத்து புரடி வலி ஏற்பட வாய்ப்புண்டு. கழுத்து புரடி வலி, கால் சம்பந்தப்பட்ட பெயின் ஏற்பட வாய்ப்புண்டு.
இந்த காலகட்டத்தில் மழையில் திடீர்னு சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே புரட்டாசி மாதத்தில் மழை அப்பையும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல பாருங்கள், திடீர்னு ஒரு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வாகனங்களில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்களும், தனியாக போனவங்களுக்கு தடுமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு குடை எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதம் முழுமையாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக எடுக்கிற காரியங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு நல்லதாக அமையும். வாழ்த்துக்கள். இந்த மாதம் இந்த 4 ராசிகள் அற்புதமாக இருக்கிறதுக்கு நாராயண மந்திரம் தொடர்ந்து சொல்லுங்க. மீதம் உள்ள 4 ராசிக்கு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.